Daily. Taste the Daily. முல்லை பெரியாறு அணையை பராமரிக்க கேரள அரசு அனுமதித்தே ஆக வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அணையை பராமரிக்க தமிழ்நாடு முன்வைத்துள்ள கோரிக்கையை கண்காணிப்பு குழு ஆய்வு செய்யவும் ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தி விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், முல்லை பெரியாறு பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் என்னென்ன உத்தரவுகளை இப்போ பிறப்பித்திருக்கிறாங்க? முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகள் தனித்தனியாக மனு தாக்கல் செய்திருந்தன. மேலும் தனிநபர்கள் சார்பிலும் மனுவானு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவின விசாரணையின் பொழுது கேரளாவைச் சேர்ந்த வழக்கறிஞர் மேத்யூ நெடும்பார் ஆஜராகி முல்லை பெரியாறு அணை பிரச்சனை என்பது பல ஆண்டுகளாக தீராத விஷயமாக உள்ளது, இது நீண்டு கொண்டே போகிறது, அணையின் பாதுகாப்பை பொறுத்தவரை அது அச்சமான சூழலாக இருப்பதாக தெரிவித்தனர். இதற்கு நீதிபதிகளை பொறுத்தவரை இந்த மனு என்பது, அதாவது அந்த வழக்கறிஞருடைய மனு என்பது போலியான மனுவாக இருக்கிறது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய சூழலை மிகைப்படுத்தி காட்ட வேண்டாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் முல்லை பெரியாறு பாதுகாப்பு குழு கூட்டம் நடத்தப்பட்டதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு மத்திய அரசு கடந்த மாதம் நடைபெற்ற கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்ட விவகாரங்களை மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் சில அதாவது அந்த அணை தொடர்பான புகைப்படங்களையும் மத்திய அரசு சார்பில் நீதிபதிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் மத்திய அரசை பொறுத்தவரை தொடர்ந்து முல்லை பெரியாறு அணை மற்றும் பேபி அணை பலப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள தமிழக அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும், கட்டுமான பொருட்கள் மற்றும் இயந்திரங்களை எடுத்துச் செல்வதற்கும் உரிய அனுமதியை வழங்க வேண்டும் என கேரள அரசுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு சில மரங்களை வெட்ட வேண்டி இருக்கிறது மற்றும் அங்கு சாலை செப்பனிடும் பணிகளும் செய்ய வேண்டி இருக்கிறது. அது தொடர்பாக ஆனால் தற்பொழுது அந்த பணிகள் தொய்வாக இருப்பதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. முதலில் பராமரிப்புக்கு அனுமதி அளிப்பதாக கூறிய கேரள அரசு பின்னர் அதற்கு மறுத்துவிட்டதாகவும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் கண்காணிப்பு குழு கூட்டம் மற்றும் இரு மாநில அரசுகளின் கூட்டத்தில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றால் மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டியதானே, முதலில் பராமரிப்புக்கு அனுமதி அளிப்பதாக கூறிய கேரளா பின்னர் மறுத்துள்ளதாக மத்திய அரசு சார்பில் கூறப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு மேற்பார்வை குழு உள்ள பொழுது அந்த குழு உரிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அணையை பராமரிக்க மரத்தை அகற்றி முதலில் அனுமதி அளித்த பின்னர் கேரள அரசு அதனை மறுத்தது. உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக 2006ஆம் ஆண்டு இந்த விவகாரத்தில் தீர்ப்பளித்திருக்க அதன்படி பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை அணையை பராமரிக்க தமிழ்நாடு முன்வைத்துள்ள கோரிக்கையை முல்லை பெரியாறு மேற்பார்வை கண்காணிப்பு குழு ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டும். முல்லை பெரியாறு வழக்கில் ஏற்கனவே 2 தீர்ப்புகள் உள்ளன. இன்று 3வது ஒரு உத்தரவையும் வழங்க தயாராக இருப்பதாகவும், ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே தங்களது விருப்பம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கேரள அரசை பொறுத்தவரை தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் அணையை பராமரிப்பதற்கு அவர்கள் விருப்பம் காட்டவில்லை, மாறாக அணையின் நீர்மட்டத்தையே உயர்த்த விரும்புவதாக கேரள சார்பில் ஒரு குற்றச்சாட்டானது தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை இது ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறீர்கள், ஆனால் அவ்வாறு தமிழ்நாடு அரசு எங்கு தெரிவித்துள்ளது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற ஒரு வாதத்தை என்ற ஒரு பதிலை நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த வழக்கினுடைய வாதமானது நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.